श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஆழ்வான் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனி ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம்பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா பூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே ரகுலாபிராமோ ஸ்ரீமத் ததங்கிரியுகடம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேண பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம். श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमोक्तिम धीमहे यदुक्तय स्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्. ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரிலே ஸ்தோத்திரதாரா என்கிற தொடர் உபன்யாசம் உடைய பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்களிலே இருக்கக்கூடிய அற்புதமான அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவிக்க வேணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடே நடத்தப்பட்டு வருகிறது. இதிலே அடியேனுக்கு ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்திலே 81வது ஸ்லோகத்திலிருந்து 85வது ஸ்லோகம் வரை ஸ்லோகங்களுக்கான அர்த்த விசேஷங்களை விண்ணப்பிக்க வேணும் என்று ஒரு நியமனம் சுவாமியினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கொண்டு இந்த ஸ்லோகங்களுக்கான அர்த்த விசேஷங்களை இங்கே விண்ணப்பிக்கிறேன். இந்த ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் மற்றும் உண்டான பல ஸ்தோத்திர கிரந்தங்கள் இவற்றுக்கெல்லாம் காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ அன்னங்கராச்சாரியார் சுவாமி அழகான வியாக்கியானங்களை அருளியுள்ளார். வியாக்கியான தொகுப்புக்கு தத்துவார்த்த சிந்தாமணி என்று திருநாமம். இந்த தத்துவார்த்த சிந்தாமணி என்கிற வியாக்கியானம் ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்துக்கு உள்ள வியாக்கியானம். அதை கொண்டுதான் நாம் இந்த அர்த்த விசேஷங்களை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் மற்றும் உண்டான ஸ்தவங்கள் கூறத்தாழ்வானாலே அருளி செய்யப்பட்டுள்ள மற்றும் உண்டான ஸ்தவங்களுக்கு பிராச்சீனமாக ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானமும் அமைந்திருக்கிறது. ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்கிற ஒரு சுவாமியினாலே செய்யப்பட்ட வியாக்கியானமானது சம்ஸ்கிருத வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. தற்பொழுது நமக்கு காஞ்சி சுவாமி அருடைய எளிய தமிழ் விளக்க உரை வியாக்கியானம் அது மிகவும் உபகாரமாக உள்ளது. அதை கொண்டே நாம் இந்த அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கலாம். ஆழ்வான் பஞ்சஸ்தவங்களை அருளியுள்ளார். அதிலே முதல் ஸ்தவமாக கருதப்படுவது ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்பதை காஞ்சி சுவாமி இந்த ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தினுடைய அவதாரிகையிலேயே வியாக்கியான அவதாரிகையிலேயே எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ வைகுண்டஸ்தவமானது ஆழ்வானாலே திருமாலிருஞ்சோலை மலையை நோக்கி போகும் பொழுது அருளி செய்யப்பட்டது என்பது காட்டப்படுகிறது. எம்பெருமானை விட்டு பிரிந்து எம்பெருமானாரையும் விட்டு பிரிந்து, அதாவது திருவரங்கம் கோயிலிலிருந்து புறப்பட்டு ஆழ்வான் திருமாலிருஞ்சோலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். திருவரங்கநாதனுடைய அனுபவத்தையும் இழந்து அதற்கு முன்பே எம்பெருமானாருடைய அனுபவத்தையும் ஆழ்வான் இழந்திருந்தார். எம்பெருமானார்
மேல் நாட்டுக்கு எழுந்தருளி இருந்தார். அந்த சமயத்திலே ஆழ்வான் சைவராஜாவினுடைய சபைக்கு சென்று அங்கே பரதத்துவ நிர்ணயம் பண்ணி அதனாலே கோபமுற்ற அந்த ராஜாவானவன் ஆழ்வானுக்கு தீங்கி விளைக்க பார்க்க, அப்பொழுது ஆழ்வான் தாமே தம்முடைய திருக்கண்களை பிடுங்கி போட்டார் என்பதெல்லாம் நாம் சரித்திரத்திலே பார்த்திருப்போம். அந்த சமயத்திலே எம்பெருமானார் திருவரங்கம் பெரிய கோயிலிலிருந்து புறப்பட்டு மேல் நாட்டுக்கு, அதாவது திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளி விட்டார். இங்கே ஆழ்வான் திருவரங்கம் பெரிய கோயிலிலே வசித்திருந்து அங்கே வசிக்க முடியாமல், நித்தியவாசம் பண்ண முடியாமல் போக, அதனால திருமாலிருஞ்சோலை மலைக்கு எழுந்தருளுகிறார். இப்படி போகும் வழியிலே இந்த பிரிவாற்றாமையை போக்கிக் கொள்வதற்காகவும் எம்பெருமானிடத்திலே எம்பெருமானாரோடே கூடியிருந்து கைங்கரியம் பண்ண வேணும் என்ற தன்னுடைய அவாவை வெளியிடுவதற்காகவும் இந்த பஞ்சஸ்தவங்களை ஒவ்வொன்றாக அருளி செய்கிறார். அதிலே போகும் வழியிலே ஸ்ரீ வைகுண்டஸ்தவமானது அருளி செய்யப்பட்டது என்பது காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு அதிமானுஷஸ்தவம், அதற்கு பிறகு சுந்தரபாகுஸ்தவம், இவையெல்லாம் திருமாலிருஞ்சோலையிலே ஆழ்வான் எழுந்தருளி இருக்கும் பொழுது அருளி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ஆழ்வான் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு திரும்பி எழுந்தருளி எம்பெருமானாருடைய நியமனத்தின் பேரிலே வரதராஜஸ்தவத்தை அருளுகிறார். அதற்கு பிறகு ஸ்ரீஸ்தவத்தை அருளுகிறார் என்று இப்படி ஒரு வரிசை கிரமமானது காட்டப்படுகிறது. இதையெல்லாம் சுருக்கமான முன்னுரையாக வைத்துக்கொண்டு மேலே ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே நமக்கு இடப்பட்ட வாசகங்கள், இந்த ஸ்லோகங்களை இப்பொழுது அனுபவிக்கலாம். 81வது ஸ்லோகம். இந்த பிரகரணத்திலே ஆழ்வான் ஸ்ரீ வைகுண்டநாதன் எப்படி பரமபதத்திலே எழுந்தருளியிருந்து ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார் போன்ற நாச்சிமார்களோடு எழுந்தருளி இருந்து அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், முக்தர்கள் இவர்களிடத்திலே ஆச்சரியமாக கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்கிறான் என்பதை ஆழ்வான் இங்கே அனுபவித்து வரக்கூடிய பிரகரணம். அதிலே 3 ஸ்லோகங்கள், அதாவது 78, 79, 80 ஆகிய 3 ஸ்லோகங்களிலே ஸ்ரீதேவி நாச்சியாரோடே கூடியிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தாம் கைங்கரியம் பண்ண வேணும், நித்திய கைங்கரியம் பண்ண வேணும் என்பதை ஆழ்வான் பிரார்த்தித்தார். ஸ்ரீதேவிக்கு அடுத்ததாக நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சிகளிலே அடுத்ததாக ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு அடுத்ததாக வரிசை கிரமத்திலே படிக்கப்படுபவர் பூமிதேவி நாச்சியார், பூமி பிராட்டியார் என்று சொல்லப்படக்கூடிய பூமிதேவி நாச்சியார். அந்த பூமிதேவி நாச்சியாரோடே எம்பெருமான் கூடியிருக்கும் பொழுது தான் அந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும், பூமி பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ண வேணும் என்று ஆழ்வான் இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். முதல்ல ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். யா பிப்ரதி ஸ்திரச்சராத்மகமேவ விஸ்வம் விஸ்வம்பரா பரமயா க்ஷமயா க்ஷமாச்ச தாம் மாதரஞ்ச பிதரஞ்ச பவந்தம் அஸ்ய விச்சந்து ராத்திரய இமா வரிவசியதோ மே என்று இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் விண்ணப்பிக்கிறார். மிக அழகான ஸ்லோகம். எப்பொழுது அடியேன் தேவரீருக்கும் பூமி பிராட்டிக்கும் நித்திய கைங்கரியத்தை பண்ண போகிறேன், அப்படிப்பட்ட இந்த விருப்பத்தை உடைய அடியேனுக்கு எப்பொழுது இந்த சம்சாரம் என்கிற கால ராத்திரி அதிலிருந்து விடியல் ஏற்பட போகிறது, அந்த விடியலானது ஏற்படட்டும் என்று ஆழ்வான் இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். முதலிலே பதபதார்த்தத்தை அனுபவிக்கலாம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே எம்பெருமானை பார்த்து நேரே விண்ணப்பிப்பதாகத்தான் காட்டப்படுகிறது. எம்பிரானே என்று எம்பெருமானை அழைத்து இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் அருளி செய்கிறார். யா ஸ்திரச்சராத்மகம் விஸ்வம் பிப்ரதி ஏவ விஸ்வம்பரா, எந்த ஒரு பிராட்டியானவள், பூமி பிராட்டியானவள் ஸ்தாவர ஜங்கமாத்மகமான சகல ஜகத்தையும், ஸ்திரச்சராத்மகம்னு இருக்கு இல்லையா, ஸ்திர சர, ஸ்திரன்னா அசையாமல் இருப்பது, சரன்னா அசையக்கூடியது, அதுதான் ஸ்தாவர ஜங்கமங்கிறார். ஸ்தாவரம்னா அசையாமல் இருக்கும், ஒரே இடத்திலே இருக்கும். ஜங்கமங்கள்னா அது மற்ற எல்லா பதார்த்தங்களையும் சொல்லும். அது மனிதர்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், பட்சிகளாக இருக்கலாம்,
இப்படிப்பட்ட ஸ்தாவர ஜங்கமாத்மகமான சகல ஜகத்தையும், எல்லா உலகங்களையும், ஜகத்து என்று சொல்வது இந்த 14 லோகங்கள் கொண்ட அண்டங்கள், அண்டம் என்று வைத்துக் கொள்ளலாம். அதே போல எத்தனையோ அண்டங்கள் இருக்கே. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜகத்தையும் பிப்ரதி விஸ்வம் பிப்ரதி ஏவ விஸ்வம்பரா, அவற்றையெல்லாம் வகிப்பவளாய் இருந்து கொண்டே இந்த எல்லா பதார்த்தங்களையும் தாங்குபவளாக யார் இருக்கிறாள்னா பூமி பிராட்டி தான் இருக்கிறாள். அதாவது பூமி தான் இவற்றையெல்லாம் தாங்குகிறது. இந்த பூமிக்கு அபிமானினி தேவதையாக பிராட்டி, பூமி பிராட்டி இருப்பதனாலே அவளே தாங்குவதாக எடுத்து காட்டுகிறார். அப்படி தாங்குபவளாக இருப்பதனாலே அவளுக்கு விஸ்வம்பரா என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விஸ்வம்பரா என்று அந்த விஸ்வத்தையே தாங்குபவள் என்று பெயர் பெற்றிருக்கிறாளோ, பரமயா க்ஷமயா க்ஷமாச்ச, அவள் எப்படி இருக்கிறாள்? சிறந்த பொறுமையினாலே க்ஷமா என்ற திருநாமத்தையே பெற்றிருக்கிறாள். அதாவது விராட்டிக்கு மிகப்பெரிய பொறுமை இருக்கிறது. பொறுமை என்றால் மற்றவர்கள் பண்ணக்கூடிய குற்றங்களை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை. இந்த பூமியிடத்திலே எத்தனை பேர் எவ்வளவு அபச்சாரப்படுகிறார்கள். பூமியை காலாலே எட்டி உதைக்கிறார்கள், பூமி மேலே எச்சில் துப்புகிறார்கள், மலமூத்திராதிகளை கழிக்கிறார்கள், கோபம் வந்தால் பூமியை உடைக்கிறார்கள். தங்களுடைய ஆனந்தத்துக்காக இந்த காலத்துல நிறைய பார்க்கலாம். பூமியை இஷ்டத்துக்கு அவர்கள் அழிக்கிறார்கள். இப்படியெல்லாம் பண்ணினாலும் அந்த பூமியானவள், பூமி பிராட்டியானவள் பொறுமையோடே இருக்கிறாள். அதனாலே அவளுக்கு க்ஷமா என்று பெயரே இருக்கிறது. அதாவது பொறுமை என்றே அவளுக்கு திருநாமம். அப்படிப்பட்ட அந்த பெயரை பெறுகின்றாளோ, தாம் மாதரஞ்ச பிதரஞ்ச பவந்தஞ்ச வரிவசியதக, அப்படிப்பட்ட அந்த தாயையும் தந்தையாகிய உன்னையும் சேர்த்து கைங்கரியம் பண்ண விரும்பி இருக்கும் அடியேனுக்கு, வரிவசியதக அஸ்யமே, அப்படிப்பட்ட அடியேனுக்கு இந்த கைங்கரியத்தை தேவரீரும் பூமி பிராட்டியுமான சேர்த்தியிலே பண்ண விரும்பக்கூடிய அடியேனுக்கு இமாஹா ராத்திரையக வீட்சந்து, இந்த சம்சார காலராத்திரிகள் விழிந்தனவாகட்டும். இந்த சம்சாரம் எப்படி இருக்கு? காலராத்திரியாக இருக்கிறது. காலராத்திரினா அப்படியே முழுக்க இருட்டு, அவ்வளவு இருட்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலராத்திரியான இந்த சம்சாரமானது விடிந்தனவாகட்டும், எனக்கு விடியல் ஏற்படட்டும். அதாவது எம்பெருமானுக்கும் பூமி பிராட்டிக்கும் நித்திய கைங்கரியம் பண்ணுவதற்கு நான் தகுதியுடையவனாக ஆகட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் பிரார்த்திக்கிறார். இது ஸ்லோகத்துக்கான பதபதார்த்தம். மேலே வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். பெரிய விராட்டியாருடைய சேர்த்தியிலே அடிமை செய்ய குதூகலித்திருக்கும்படியை கீழ் ஸ்லோகத்திலே அருளி செய்தாராய் நின்றார். போன ஸ்லோகத்திலே, போன 3 ஸ்லோகங்கள்னு வச்சுக்கலாம், அங்கே எல்லாம் பெரிய விராட்டியாரோடே எம்பெருமான் சேர்த்தியிலே இருக்க, அதற்கு ஆழ்வான் அந்த சேர்த்தியிலே அடிமை செய்ய தொண்டு பண்ணுவதற்கு குதூகலித்திருக்கும்படியை, ரொம்ப உற்சாகத்தோடே இருக்கும் அந்த நிலையை தாம் போன ஸ்லோகத்திலே அருளி செய்து நின்றார். பூமி பிராட்டியாருடைய சேர்த்தியிலே அடிமை செய்ய காதலிக்கிறபடியை அருளி செய்கிறார். இதில் இந்த ஸ்லோகத்திலே பூமி பிராட்டியாரோடே சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தாம் அடிமை செய்ய வேணும், தொண்டு பண்ண வேணும் என்று ஆசைப்படுகிறார். அதிலே காதலிக்கிறபடின்னு ஆசைப்படுகிறபடி என்று வைத்துக் கொள்ள வேணும். அப்படி அருளி செய்கிறார். இதில் பூமி பிராட்டியாருக்கு விஸ்வம்பரா என்றும் க்ஷமா என்றும் 2 திருநாமங்கள் உண்டு. பூமி பிராட்டிக்கு 2 திருநாமங்கள், முக்கியமான திருநாமங்கள். விஸ்வம்பரா என்று ஒன்று, அடுத்தது க்ஷமா என்று 2வது. அப்படி 2 திருநாமங்கள் உண்டே. அவை கேவல ரூடியால் என்று, அதாவது இந்த சம்ஸ்கிருத சப்தங்களுக்கு அர்த்தங்களை சொல்லும் பொழுது 2 விதமாக அர்த்தங்களை சொல்லுவார்கள். ரூடி, யோகம் என்று. ரூடி என்பது பிரசித்தியினாலே, அதாவது உலகத்திலே பிரசித்தமா இந்த பெயர் ஒருத்தருக்கு இருக்கு, அதனாலே அந்த பெயர். யோகம் என்பது அர்த்தத்தை பார்த்து, அந்த சப்தத்துக்கான அர்த்தத்தை பார்த்து அதனுடைய விளக்கத்தை சொன்னோம் என்றால் அந்த பெயர் பொருத்தமாக இருக்கும் என்பதுதான் அந்த ரூடி யோகம்னு 2 சொல்லப்படுகிறது. அதாவது இங்கே விஸ்வம்பரா என்றும் தயா என்றும் க்ஷமா என்றும் இந்த 2 திருநாமங்களும் கேவல ரூடியால் என்று, அதாவது ரூடியாலே மட்டும் இல்லை, ஜெகத் பிரசித்தமா இருக்கிறதுனால மட்டும் இல்லை. ஜெகத் பிரசித்தம்னா அவருக்கு அந்த பெயரைத்தான் அவருடைய பெற்றோர்கள் இடுகிறார். இப்போ ஒருத்தர் கோட்டீஸ்வரன் இருக்கார், சொன்னா சுலபமா புரிஞ்சிடும். ஒருத்தருக்கு பேரு கோட்டீஸ்வரன்னு அவருடைய தகப்பனார் தாயார் வைத்திருக்கிறார்கள். அவர் வளர்கிறார், வளர்ந்து ரொம்ப ஏழ்மையிலே இருக்கார். ஆனா பேர் மட்டும் பார்த்தா கோட்டீஸ்வரன் இருக்கு.
அப்ப அது என்னன்னா அங்க ரூடியினாலே பார்த்தா கோட்டீஸ்வரனுங்கிற பெயர் பொருந்தும். ஏன்னா அவருக்கு வச்ச பேர் அதுதான். உலகத்துல எல்லாருக்கும் அவரை கோட்டீஸ்வரன் தான் தெரியும். ஆனா அவர் பார்த்தா ஒண்ணுமே கையில தனமே இல்லை, அப்படி இருக்கிறார். ஆனா உண்மையிலேயே ஒருத்தர் கோட்டீஸ்வரரா இருக்கார், அவருக்கு கோட்டீஸ்வரர்னு பேர் வச்சிருக்கா. அப்போ அது யோகத்தாலே அந்த பெயர் என்று சொல்லலாம். அதே போலத்தான் இங்க காட்டுகிறார். இது கேவல ரூடி அன்று. பூமி பிராட்டிக்கு விஸ்வம்பரா என்றும் அதே போல க்ஷமா என்றும் பெயர் கேவல ரூடியால் அன்று, பிரசித்தியால மட்டும் கிடையாது, ஜெகத் பிரசித்தியால மட்டும் கிடையாது, யோகார்த்த பௌஷ்கல்யம் உடையவையே என்று பூர்வார்த்தத்தினால் முதலிக்கிறார். பூர்வார்த்தம்னா முதல் பாதி. அந்த முதல் பாதியில இதைத்தான் எடுத்து காட்டுகிறார் ஆழ்வான். உண்மையிலேயே அந்த பூமி பிராட்டியினுடைய தன்மைகளை பார்க்கும் பொழுது அவளுக்கு விஸ்வம்பரா என்கிற திருநாமமும் அதே போல க்ஷமா என்கிற திருநாமமும் நன்றாக பொருந்தும் என்பதைத்தான் முதல் 2 வரிகளிலே இந்த முதல் பாதியிலே காட்டுகிறார். ஸ்தாவர ஜங்கமாத்மகமான விஸ்வத்தையும் வகிக்கையினாலே விஸ்வம்பராயானாள். விஸ்வம்பரா அதனுடைய தமிழாக்கம் தான் விஸ்வம்பரை. இவள் விஸ்வம்பரையாக ஆனாள். எதனாலே? ஸ்தாவர ஜங்கமாத்மகமான விஸ்வத்தையும், இந்த உலகத்தை முழுக்க, அதாவது ஸ்தாவரம் ஜங்கமம் எப்படிப்பட்ட பதார்த்தங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தையே வகிக்கையினாலே, தாங்குவதனாலே அவள் விஸ்வம்பரையானாள். எல்லை கடந்த பொறுமை குணத்தின் யோகத்தாலே க்ஷமையானாள். அவளுக்கு க்ஷமா க்ஷமை என்று அவளுக்கு திருநாமம். எதனாலே? எல்லை கடந்த பொறுமை குணத்தை உடையவளாக இருக்கிறாள். அதற்கு மேலே சர்வசாதாரண நிருபாதிக மாத்ருத்துவமும் உண்டாயிருந்தது. அவளுக்கு சர்வசாதாரண எல்லாருக்கும் பொதுவான நிருபாதிக மாத்ருத்துவம், இயற்கையான மாதாவாக இருக்கக்கூடிய தன்மை, அது அவளுக்கு எல்லார் விஷயத்திலையும் பொதுவா இருக்கு. அதாவது இந்த உலகத்திலே யாரெல்லாம் இருக்கார்களோ அத்தனை பேருக்கும் இந்த பூமியானவள் தாயாக இருக்கிறாள் என்று காட்டப்படுகிறது. அப்படி மாத்திருத்துவமும் உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட பூமி பிராட்டியாரும், அப்படிப்பட்ட அந்த பூமி பிராட்டியார் அவளை ஒரு பக்கம் வச்சுக்கணும். அதுக்கு மேலே தஞ்சமாகிய தந்தையான தேவரீருமான சேர்த்தியிலே, இதெல்லாம் எம்பெருமானை பார்த்து ஆழ்வான் விண்ணப்பிப்பதனாலே இங்கே தஞ்சமாகிய தந்தையான தேவரீர், தஞ்சமாகிய தந்தை தாய் என்று ஆழ்வாருடைய பாசுரமே இருக்கு. தஞ்சமாகிய தந்தை என்று திருவாய்மொழியிலேயே ஆழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி தஞ்சமாகிய தந்தையான தேவரீருமான சேர்த்தியிலே அடியேன் அடிமை செய்து கொண்டிருக்க, அடியேன் தேவரீருக்கும் பிராட்டிக்கும் பூமி பிராட்டிக்கும் அடிமை செய்து கொண்டிருக்க, இரவும் பகலும் கலசி இருக்க என்றிக்கே எப்போதும் விடிந்த பகலாகவே எனது காலமானது கழிய வேணும் என்கிறார். இரவும் பகலும் கலந்து இருக்காமல் எப்பொழுதும் எனக்கு பகலாகவே இருக்க வேணும் என்று ஆழ்வான் இங்கே விண்ணப்பிக்கிறார். எப்பொழுதும் பகலா இருக்கணும்னு அர்த்தம், நித்திய கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். ஏன்னா ராத்திரி வந்தா எல்லாருக்குமே கைங்கரியம்னா அதுல ஒரு தடை வந்துடுறது. அவரவர்களுடைய தூக்கம், அவரவர்களுடைய காரியங்கள் என்று ராத்திரியில போயிடுறார்கள். அதனாலே கைங்கரியத்துக்கு தடை வந்துடுறது. அப்படி இல்லாமல் பகலும் இரவும் என்று வித்தியாசம் இல்லாமல் தொடர்ந்து இந்த அடிமையானது நான் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். திருநாட்டிலே திவாராத்திர விபாகம் இல்லையே. இதுக்கு தாத்பரியமும் இங்கே காஞ்சி சுவாமி எடுத்து காட்டுறார். ஆழ்வான் என்ன பிரார்த்திக்கிறார்னா, திருநாட்டிலே போய் கைங்கரியம் பண்ண வேணும்னு பிரார்த்திக்கிறார். ஏன்? என்னதான் இருந்தாலும் இந்த சம்சாரத்திலே பகல் இரவுலாம் மாறி மாறி தான் வரப்போறது. அதை நம்மளால தடுக்க முடியாது. இப்படி மாறாமல் பகலாகவே இருக்கக்கூடிய இடம் எது? திருநாடு தான், பரமபதம் தான். அங்கே போய் நான் கைங்கரியம் பண்ண வேணும் என்று ஆழ்வான் ஆசைப்படுவதை இங்கே காட்டுகிறார். இது இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். அதுக்கு மேலே கொஞ்சம் இலக்கண விசாரம் எல்லாம் பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும், அனுபவம் தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த ஸ்லோகமானது 81வது ஸ்லோகம். யா பிப்ரதி ஸ்திரச்சராத்மகமேவ விஸ்வம் விஸ்வம்பரா பரமயா க்ஷமயா க்ஷமாச்ச தாம் மாதரஞ்ச பிதரஞ்ச பவந்தமஸ்ய விச்சந்து ராத்திரய இமா வரிவசியதோ மே என்று 81வது ஸ்லோகம். அடுத்தது 82வது ஸ்லோகம். பாவைர் உதார மதுரை விவிதைர் விலாசைஹி ப்ரூவிப்ரமஸ்மித கடாட்ச நிரீக்ஷணைஷ்ச யா த்வன்மயி த்வமபி யன்மய ஏவசா மாம் நீளா நிதாந்த முரரி குரு தாமுதாரா என்று அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் எம்பெருமானும் நீலாதேவியுமான சேர்த்தியிலே தான் தொண்டு பண்ண வேணும் என்பதை பிரார்த்திக்கிறார். அந்த நீலாதேவி ஆனவள் எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானவள். அந்த நீலாதேவி ஆனவள் அடியனை அங்கீகரித்து
அருள வேணும் என்பதை பிரார்த்திக்கிறார். முதல்ல பதபதார்த்தத்தை பார்க்கலாம். எம்பெருமானே, உதார மதுரைஹி பாவைஹி விவிதைஹி விலாசைஹி, கம்பீர மனோகரங்களான சித்த விருத்திகளாலும் பல வகைப்பட்ட ஸ்ருங்கார சேஷ்டிதங்களாலும், உதார மதுரைஹி பாவைஹி விவிதைஹி விலாசைஹி, அது வரைக்கும் அர்த்தம் பார்த்திருக்கோம். கம்பீர மனோகரங்களான சித்த விருத்திகள்னா மனதிலே பண்ணக்கூடிய எண்ணங்கள், செயல்கள், அவைகளெல்லாம் ஆழமாக இருக்கின்றன, மனோகரங்களாக அதை பார்க்கக்கூடியவர்களுடைய மனதை கவர்பவையாக இருக்கின்றன. அதுக்கு மேலே விவிதைகி விலாசைகி, பல வகைப்பட்ட ஸ்ருங்கார சேஷ்டிதங்கள். ஸ்ருங்கார சேஷ்டிதங்கள்னா காதல் செயல்கள், பல வகைப்பட்டதான காதல் செயல்கள், அன்பினாலே வரக்கூடிய செயல்கள். அவைகள் ப்ரூ விப்ரம ஸ்மித கட்டாட்ச நிரீக்ஷணைஷ்ட யா துவன்மயி, புருவ விலாசம், ப்ரூ விப்ரமன்னா புருவ நெரிப்பு முதலான செயல்கள். அதுக்கு மேலே ஸ்மிதம்னா புன்முறுவல், கட்டாட்சம்னா கண்ணாலே பார்ப்பது, நிரீக்ஷணைஷ்ட கட்டாட்ச நிரீக்ஷணைஷ்ட கண்ணாலே பார்ப்பது, ஓர கண்ணாலே பார்ப்பது போன்ற செயல்கள் ஆகிய இவைகளாலும், இப்படிப்பட்ட செயல்களாலும் யாவளொரு நீலாதேவியானவள் உன்னில் வேறுபடாதவளாய் இருக்கின்றாளோ, அவள் உன்னோடே மிகவும் ஒன்றி இருக்கிறாள். அந்த காதலினாலே, அன்பினாலே, அவளுடைய செயல்களினாலே உன்னோடே ஒன்றி இருக்கிறாள். நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் என்று நாம் பார்க்கிறோமே. இந்த நீலாதேவியினுடைய திருமார்பிலே எம்பெருமான் சயனித்திருக்கிறான் என்று பார்க்கிறோமே. அவ்வளவு நெருக்கமாக ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறாளோ, அதே போல துவமபி என்மய ஏவ, நீயும் யாவளொரு நீலாதேவியர் காட்டில் வேறுபடாது இருக்கின்றாயோ, நீயும் அவளிடத்திலிருந்து வேறுபடவே இல்லை. வேறுபடுறதுன்னா இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்த திருவுள்ளத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறார்கள் என்ற அந்த அர்த்தங்கள் எல்லாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட நீயும் அந்த யாவளொரு நீலாதேவியர் காட்டில் வேறுபடாது இருக்கின்றாயோ, சா உதாரா நீளாமாம் நிதாந்தம் உரரி குருதாம் என்று காட்டுகிறார். அதாவது உதாரையான நல்ல வள்ளலான அந்த நீலாதேவியானவள். வள்ளல்னா என்ன அர்த்தம்? இங்கே அடியார்களை எம்பெருமானிடத்திலே ஒரு வரம்பில்லாமல் நன்றாக சேர்த்து வைக்கக்கூடியவள், அப்படிப்பட்ட வள்ளல் தன்மையை உடையவள். அப்படிப்பட்ட உதாரையான அந்த நீலாதேவியானவள் அடியேனை பரிபூர்ணமாக அங்கீகரித்து அருள வேணும். நீலாதேவியினுடைய கட்டாட்சத்துக்கு இலக்கானோம் என்றால் கண்டிப்பாக எம்பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்வான். அந்த எம்பெருமானுக்கும் நீலாதேவிக்கும் நாம் கைங்கரியம் பண்ணலாம் என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அதனால தான் அவள் நம்மை அங்கீகரிக்க வேணும் என்று ஆழ்வான் பிரார்த்திக்கிறார். இதனுடைய வியாக்கியானம் கீழ் 2 ஸ்லோகங்களில் ஸ்ரீ பூதேவிகளின் சேர்த்தியை அனுசந்தித்தார். போன 2 ஸ்லோகங்களிலே, அதாவது போன 2 ஸ்லோகங்கள்னா முந்தின ஸ்லோகங்கள்னு வச்சுக்கணும், அதிலே எம்பெருமானும் ஸ்ரீதேவி நாச்சியாரும் சேர்ந்திருப்பதை அனுசந்தித்தார். அதே போல எம்பெருமானும் பூதேவி நாச்சியாரும் சேர்ந்திருப்பதை அனுசந்தித்தார். அப்படியெல்லாம் அனுசந்தித்தவர் இந்த ஸ்லோகத்திலே நீலாதேவியை அனுசந்தித்து அவளுடைய அங்கீகாரத்தை பிரார்த்திக்கிறார். நீலாதேவியை நினைக்கிறார் ஆழ்வான். நினைத்து அந்த நீலாதேவியினுடைய அங்கீகாரம், அவள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று அதை பிரார்த்திக்கிறார். கம்பீர மனோகரங்களான சித்த விருத்திகளாலும், ஏற்கனவே பார்த்ததுதான், அதே தான் இங்கே காட்டுகிறார். கம்பீர மனோகரங்களான சித்த விருத்திகள், அதாவது மனதிலே செய்யக்கூடிய எண்ணங்கள். இது இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள், அந்த மனைவி கணவனை பற்றி நினைக்கிறாள், அது கணவனுக்கு தெரிய வந்தது என்றால், அதாவது உள்ளத்தை அந்த கணவனாலே படிக்க முடிந்தது என்றால், அவளுடைய எண்ணங்களை நினைத்து இவன் மிகவும் சந்தோஷப்படுவானே. இது சாமான்யமா இந்த உலகத்திலே நடக்கிறதோ நடக்கலையோ, ஆனா எம்பெருமான் திருவுள்ளத்திலே என்ன இருக்குங்கிறது பிராட்டிக்கு தெரியும், பிராட்டியினுடைய திருவுள்ளத்திலே என்ன இருக்குங்கிறது எம்பெருமானுக்கு தெரியும். அதனாலே அந்த பிராட்டியினுடைய எண்ணங்கள் எம்பெருமானுக்கு மனோகரங்களாக, அவருடைய எம்பெருமானுடைய மனதை கவர்பவையாக இருக்கின்றன என்று சொல்லலாம். அப்படி சித்த விருத்திகளாலும், அந்த சித்த விருத்திகளுக்கு சூச்சகங்களான ஸ்ருங்கார சேஷ்டிதங்கள் பலவற்றாலும்,
அந்த சித்த விருத்திகள், அதாவது மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சூச்சகங்களாக, வெளி அடையாளங்களாக என்ன இருக்கு? ஸ்ருங்கார சேஷ்டிதங்கள், அதாவது காதல் லீலைகள் பலவற்றாலும். அது என்ன என்றால் புருவ நெரிப்பு, புன்முறுவல், கடைக்கண் நோக்கம் ஆகிய இவற்றாலும். இதெல்லாம் தான் காதல் சேஷ்டிதங்கள். புருவத்தை நெரிப்பது, அதாவது எம்பெருமானை பார்த்து நீலாதேவியானவள் புருவத்தை நெரிக்கிறாள். அதே போல புன்முறுவல் பூக்கிறாள். அதே போல கடைக்கண்ணாலே பார்க்கிறாள். அப்படிப்பட்ட இந்த செயல்களாலே இவற்றாலும் யாவளொரு நீளை தேவரீருடைய தாதாத்மியத்தை அடைவதும், தேவரீர் யாவளொரு நீளையின் தாதாத்மியத்தை அடைவதுமாய் இருக்கின்றதோ. தாதாத்மியம்னா ஒருமைப்பாடுன்னு வச்சுக்கலாம். அதாவது இப்படிப்பட்ட செயல்களாலே தேவரீர் அந்த நீலாதேவியோட ஒருமைப்பட்டு இருக்கிறீர். அதே போல அந்த நீலாதேவியும் தேவரீரிடத்திலே ஒருமைப்பட்டு இருக்கிறாள், ஒன்றி இருக்கிறாள். இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகவும் அந்யோன்யமாக நெருக்கமாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அப்படிப்பட்ட நீலாதேவி அடியேனை ஆட்கொண்டு அருள வேணும் என்றார் ஆயிற்று. அப்படிப்பட்ட நீலாதேவி அடியேனை ஏத்துக்கொண்டு அருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே ஒரு அழகான விஷயம் காட்டுகிறார் காஞ்சி சுவாமி. யா தொன்மயி இத்தியாதி மூன்றாவது பாதத்திற்கு சேர மனஸ்வி தத்கதஸ்தஸ்யா நித்தியம் ஹிருதி சமர்ப்பித்தா என்ற ஸ்ரீராமாயண ஸ்லோகம் அனுசந்தேயம். பரஸ்பரம் உண்டான இனிமையை சொன்னபடி, அதாவது இந்த இடத்துல சீதா பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் எப்படிப்பட்ட அந்யோன்ய பாவம் இருந்தது என்பதை காட்டக்கூடிய ஸ்லோகம். அதிலே இருக்கிறதை போலவே இங்கே அர்த்தம் அமைந்திருக்கிறது என்று அதையும் எடுத்து காட்டுகிறார். இது 82வது ஸ்லோகம். அதை நாம் அனுபவித்தோம். அடுத்தது 83வது ஸ்லோகம். பாவைர் அனுக்ஷணம் அபூர்வ ரசானு வித்தைஹி அத்யத்புதைர் அபினவைர் அபிநந்திய தேவீஹி பிருத்யான் யதோச்சித பரிச்சதினோ யதார்ஹம் சம்பாவயந்தம் அபிதோ பகவன் பவேயம் என்று 83வது ஸ்லோகம். இதனுடைய பதவுரையை அனுபவிக்கலாம். பகவன் எம்பெருமானை பகவானே என்று அழைக்கிறார். பகவான் என்றால் 6 முக்கியமான குணங்கள், ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்கிற குணங்கள், அவற்றை இயற்கையாக முழுமையாக உடையவன் என்று அர்த்தம். அப்படி பகவானே அனுக்ஷணம், க்ஷணந்தோறும் ஒவ்வொரு க்ஷணமும், அபூர்வ ரச அணுவித்தைஹி அபூர்வமாயிருக்கின்ற ஸ்ருங்கார ரச விசேஷத்தோடே கூடி, அத்யத்புதைஹி ஆச்சரியங்களாக இருக்கக்கூடிய, அபினவைஹி புதிதாய் இருக்கின்ற, பாவைஹி பாவம் என்றால் இந்த இடத்துல சித்த விருத்திகள், மனதில் இருக்கக்கூடிய செயல்கள் நிலைகள். அப்படிப்பட்ட அந்த பாவைஹி அந்த சித்த விருத்திகளாலே தேவீஹி அபிநந்திய பிராட்டிமார்களை உகப்பித்து, தேவரீருடைய பிராட்டிமார்களை எல்லாம் தேவரீர் மிகவும் உகப்பிக்கிறீர். அவர்களுக்கு ஆனந்தத்தை தேவரீர் கொடுக்கிறீர். எப்படி என்றால் அதைத்தான் இங்க காட்டியிருக்கார். க்ஷணந்தோறும் அபூர்வமாயிருக்கின்ற ஸ்ருங்கார ரசவிசேஷத்தோட கூடி, விதவிதமான அபூர்வமான, அதாவது முன்பில்லாத காதல் செயல்கள் லீலைகள், அதுவும் க்ஷணந்தோறும் ஒவ்வொரு க்ஷணமும் அந்த காதல் செயல்களோட கூடியிருக்கக்கூடிய ஆச்சரியங்களாய் புதிதாய் இருக்கின்ற சித்தவருத்திகள். மிகவும் ஆச்சரியமா இருக்கு. மிகவும் புதிதாக இருக்கக்கூடிய சித்த விருத்திகள், அவற்றாலே பிராட்டிமார்களை உகப்பித்து எம்பெருமான் தன்னுடைய தேவிமார்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறான். அப்படி கொடுத்து யதோச்சித பரிச்சதினக பிருத்யான் யதார்ஹம் சம்பாவயந்தம் பவந்தம் அபிதஹ பவேயம். மேலே அதை காட்டுகிறார். அதாவது தங்களுக்கு உரிய கைங்கரிய உபகரணங்களை உடையவர்களான நித்தியசூரிகளான கிங்கரர்களை யதா யோக்கியமாக சத்கரியா நிற்கிற பரமபதநாதனான உன்னை, எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? எந்தெந்த கைங்கரிய பரர்கள் எந்தெந்த கைங்கரிய உபகரணங்களை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்போ ஒருத்தர்
இந்த நித்தியசூரிகள், முக்தர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கார்கள். இவர்கள் ஒவ்வொருத்தரும் எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணுவதற்காக கையிலே ஒரு சாமரத்தை வைத்துக் கொள்வது, ஒரு திருவாலவட்டத்தை வைத்துக் கொள்வது, தூபத்தை வைத்துக் கொள்வது, தீபத்தை வைத்துக் கொள்வது, புஷ்பத்தை வைத்துக் கொள்வது, பன்னீரை வைத்துக் கொள்வது, இதே போல பழங்களை வைத்துக் கொள்வது என்று பலரும் பலவிதமான உபகரணங்களை, கைங்கரியத்துக்கான உபகரணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிங்கரர்களை யதாயோக்கியமாக சத்கரியா நிற்கிற பரம்பதநாதனான உன்னை தேவரீர் என்ன பண்ணுகிறீர்? என்னென்ன அடியார்கள் உனக்கு என்னென்ன கைங்கரியங்களை பண்ண வருகிறார்களோ அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற் போலே அவர்களிடத்திலே நீ சத்காரங்களை பண்ணுகிறாய், அவர்களை சத்கரிக்கிறாய். சத்கரிக்கிறதுனா எம்பெருமான் அவர்களை பார்த்து சிரிப்பது, அவர்களுக்கு தன்னுடைய கண் நோக்கத்தை கொடுப்பது, இதையெல்லாம் எம்பெருமான் பண்ணுகிறான். அதுதானே அவர்களுக்கு சத்காரம். எம்பெருமான் பார்த்தான் என்றாலே அவர்களுக்கு சந்தோஷம். எம்பெருமான் ஒரு வார்த்தை பேசினான் என்றால் அவர்களுக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட அந்த யதா யோக்கியமாக சத்கரியா நிற்கிற பரமபதநாதனான உன்னை, நீ யார் என்றால் பரமபதநாதன், அப்படிப்பட்ட உன்னை சூழ்ந்து கொண்டு வர்த்திக்க கடவேன். சம்பாவயந்தம் பவந்தம் அபிதக பவேயம். அந்தந்த அடியார்களாலே தகுந்த முறையிலே கைங்கரியம் பண்ணப்படுபவன், அவர்களை நன்றாக ஆதரிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், பரமபதனான எம்பெருமானை, உன்னை சூழ்ந்து கொண்டு வர்த்திக்க கடவேன். உன்னை சுற்றி சுற்றி வந்து நான் வாழக்கடவேன். அதாவது வர்த்திக்க கடவேன்னா இந்த இடத்துல வாழக்கடவேன். நன்றாக உன்னை மங்களாசாசனம் பண்ணி வாழக்கடவேன். ஏன்னா மங்களாசாசனம் பண்றதுதான் வாழ்ச்சியே. அதை பண்ண கடவேன் என்று பிரார்த்திக்கிறார். அதனுடைய வியாக்கியானம், அந்தமில் பேரின்பத்து திருவோலக்கத்திலே அன்வயித்து முன்னழகு, பின்னழகு, பக்கத்தழகு ஆகிய எல்லா அழகுகளையும் அனுபவிக்க சுற்றிலும் வலம் வர வேணும் என்கிற விருப்பத்தை வெளியிடுகிறார். இதில் இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் ஒரு அழகான விஷயத்தை பிரார்த்திக்கிறார். எனக்கு இதுதான் பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை என்றால் வேற எதுவும் இல்லை. தேவரீரை சுத்தி சுத்தி வந்து சேவிக்கணும். முன்னழகை சேவிக்கணும், பின்னழகை சேவிக்கணும், பக்கவாட்டு அழகை சேவிக்கணும். இப்படி தேவரீரை முழுக்க அனுபவிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படி எல்லா அழகுகளையும் அனுபவிக்க சுற்றிலும் வலம் பெற வேணும் என்கிற விருப்பத்தை வெளியிடுகிறார். இதில் சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன்னு பார்க்கலாம் இல்லையா? அதுலேயும் இதே அர்த்தம்தான். எம்பெருமானை நாம் சுத்தி சுத்தி வந்து பல்லாண்டு பாட வேண்டும் என்பதைத்தான் அங்கே காட்டுகிறார். அதே அர்த்தத்தை இங்கேயும் காட்டுகிறார். க்ஷணந்தோறும் எட்டு மாறினார் போலே அப்பொழுதைக்கப்பொழுது நவம் நவமாய் தோன்றுகிற ஆச்சரியமான சாத்விகாதி பாவங்களாலே அந்த பிராட்டிமார்களுக்கு எம்பெருமான் எப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கிறான் என்றால் அதை காட்டுகிறார். அப்பொழுதைக்கப்பொழுது நவமாய் தோன்றுகிற, அவ்வப்பொழுது பார்த்தா புதிது புதிதாக இருக்கக்கூடிய தோன்றுகிற ஆச்சரியமான சாத்விகாதி பாவங்களாலே, சாத்விகம் ஆதி பாவங்களாலேன்னு இங்கே காட்டுகிறார். பலவிதமான பாவங்களாலே, பாவங்கள்ங்கிறது இங்கே மனதினுடைய செயல், அதனுடைய வெளிப்பாடாக சூச்சகமாக அந்த கண்கள், திருவாய் முதலிய இடங்களிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று அவற்றையெல்லாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான சாத்விகாதி பாவங்களாலே கீழ்ச்சொன்ன பிராட்டிமார்களை உகப்பித்து, கீழ்ச்சொன்னா ஸ்ரீதேவி நாச்சியார், பூமி தேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார் என்று இப்படி நாச்சிமார்களை நாம் பார்த்திருக்கிறோமே, அப்படிப்பட்ட அந்த நாய்ச்சிமார்களை உகப்பித்து சத்திர சாமர வேத்ராதி கைங்கரிய உபகரணங்களை கொண்டிருக்கிற சேனாபதி ஆழ்வான் முதலான நித்திய கிங்கரர்களை, சேனாபதி ஆழ்வான் முதலானவர்கள் எல்லாம் நித்தியசூரிகள், முக்தர்கள், அவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கொண்டு ஒருத்தர் ஒரு உபகரணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சத்திர சாமர வேத்ராதி கைங்கரிய உபகரணங்களை கொண்டிருக்கிற ஆதிசேஷன். அவர் எம்பெருமானுக்கு விதவிதமான கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். அது தவிர இதே போல சாமரம் கைங்கரியம் பண்ணுவது, திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுவது போன்ற கைங்கரியங்களும் கூட பண்ணலாம். அதே போல ஆதிசேஷன் இருக்கார், கருடாழ்வார் இருக்கிறார், சேன முதலியார் இருக்கார். இப்படி இவர்களை எல்லாம் காட்டுகிறார். இவர்கள் எல்லாம் தான் நித்தியசூரிகளாக இருக்கக்கூடியவர்கள், நித்திய கிங்கரர்கள். அவர்கள் சத்திர சாமர வேத்ராதி கைங்கரிய உபகரணங்களை கொண்டிருக்கிறார்கள். சத்திரம்னா குடை, சாமரம் என்றால் எம்பெருமானுக்கு காற்று வருவதற்காக சாமரம் வீசுவார்கள். நம் திருவாலவட்டம், தூபம், தீபம், மாலை என்று எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட
இந்த உபகரணங்கள், அதுக்கு மேலே வேத்திர, வேத்திரங்கிறது சேன முதலியார் வைத்திருக்கக்கூடிய அந்த கோல், அதுக்கு வேத்திரம் என்று அர்த்தம். அந்த உபகரணங்கள் இவற்றையெல்லாம் கொண்டிருக்கிற சேனாபதி ஆழ்வான் முதலான நித்திய கிங்கரர்களை, சேனாபதி ஆழ்வான், விஸ்வக்சேனர் முதலான நித்திய கிங்கரர்கள் அவர்களை அவரவர்களின் அதிகாரங்களுக்கு தக்கபடி சத்கரித்துக் கொண்டிருக்கும் தேவரீரை, அவரவர்களுடைய அதிகாரத்துக்கு தகுந்தபடிக்கு தேவரீர் அவர்களுக்கு சத்காரம் பண்ணுகிறீர். சத்காரம் பண்றது அவர்களை ஆதரிப்பது, அவர்களுக்கு கௌரவம் பண்ணுவது, அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது, இதையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தேவரீரை அந்நிலைமையிலே இப்பரிசு பெற அடியேனும் ஒருவன் உளன் என்று காட்டிக்கொண்டு முன்னும் பின்னும் சேவித்து நிற்க கடவேன் என்றார் ஆயிற்று. அந்த சமயத்திலே தேவரீரை, அதாவது எம்பெருமானை பார்த்து ஆழ்வான் சொல்லுகிறார், அந்நிலைமையிலே இப்பரிசு பெற அடியேனும் ஒருவன் உளன். இப்பரிசுனா இந்த வாய்ப்பு, இதே போல ஒரு பலன், அதாவது எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியம், அதை பெறுவதற்கு அடியேனும் ஒருவன் உளன், நானும் கூட ஒருத்தன் இருக்கேன் என்று காட்டிக்கொண்டு, நாம் இருக்கிறதை காட்டிக்கொண்டு முன்னும் பின்னும் சேவித்து நிற்க கடவேன் என்றாராய். முன்னாடியும் பின்னாடியும் வந்து வந்து சேவித்துக் கொண்டே இருப்பேன். அப்போ நான் அப்படி சேவித்தேன்னா உமக்கு தெரிஞ்சிருமே அடியன் வந்திருக்கேங்கிறது. அதை பார்த்து ஏதாவது ஒரு கைங்கரியம் அடியனுக்கும் கொடுக்கலாமே, அதனால இங்கே அதை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது இது உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் புதுசா ஒரு தோடோ மூக்குத்தியோ வாங்கி வந்திருக்கான்னா அவர்கள் பக்கத்துல வந்து இதை பாரு வாங்கி வந்திருக்கேன், இதை பாரு இதை பாரு அப்படியே காதை காட்டி 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 பேசுவார்கள். அதே போல இங்கே ஆழ்வான் சொல்லுகிறார், நான் தேவரீருக்கு கைங்கரியம் பண்ண வேணும், அதற்கு அடியே நீங்க இருக்கிறேன் என்பதை காட்டும் விதத்திலே தேவரீருக்கு முன்னாடியும் பின்னாடியும் பக்கத்திலேயும் வந்து வந்து இருந்து தேவரீரிடத்திலே இந்த கைங்கரியத்தை பெற வேணும் என்று ஆழ்வான் பிரார்த்திக்கிறார். இது 83வது ஸ்லோகம். அடுத்ததாக ஹாஹந்த ஹந்த ஹதகோஸ்மி கலோஸ்மி திங் மாம் முஹ்யன்னஹோ அகமிதம் கிமுவாச்ச வாச்சா துவாமங்க மங்கள குணாஸ்பதம் அஸ்தஹேயம் ஆஸ்மர்த்துமேவ கதமர்ஹதி மாத்ருகம்ஹ என்று இந்த மாத்ருகம்ஹ என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். இது 84வது ஸ்லோகம். இதிலே ஆழ்வான் ஒரு விதமான அனுபவத்தை பண்ணுகிறார். எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார். தேவரீரும் ஸ்ரீதேவி நாச்சியார், பூமி தேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார் இவர்களுடைய சேர்த்தியும் இருக்கும் பொழுது, தேவரீரும் இந்த நாச்சிமார்களும் சேர்ந்து இருக்கும் பொழுது அடியேன் கைங்கரியம் பண்ண வேணும்னு பிரார்த்தித்தார். அதை பண்ணின பிறகு ஆழ்வானுக்கு தோன்றிவிட்டது, அச்சோ நாம தப்பு பண்ணிட்டோமே, நமக்கு என்ன யோகியத்தை இருக்கு, எம்பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் கைங்கரியம் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது யோகியத்தை இருக்கா என்று நினைத்து பார்த்து ஒரு யோகியத்தையும் இல்லை, நாம் தள்ளி இருக்கிறதே நல்லது என்று ஆழ்வான் இங்கே பண்ணுகிறார். ஆழ்வாரும் இதே போல எம்பெருமானிடத்திலிருந்து விலகி போக பார்க்கிறார். வளவே உலகுங்கிற பதிகத்திலே, முந்தின பதிகத்திலே எம்பெருமானுக்கு தூது விடுகிறார். அஞ்சரைய மடந்தாராய்ங்கிற பதிகத்திலே தூது விடுகிறார். எம்பெருமானை பார்த்து என்னை எப்படியாவது வந்து ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஆனா அடுத்த பதிகத்திலேயே, வளவே உலகுங்கிற பதிகத்திலேயே ஆழ்வார் தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு, நான் என்ன உன்னுடைய பக்கத்திலே வருது, நான் பக்கத்துல வந்தா உனக்கு தானே அது அவத்தியத்தை விளைக்கும், உனக்கு தானே கெடுதலை விளைக்கும் என்று ஆழ்வார் அங்கே காட்டுகிறார். அதே போல இங்கே ஆழ்வானும் அதே அனுபவத்தை பண்ணுகிறார். என்ன பதவுரைங்கிறத பார்க்கலாம். ஹா ஹந்த ஹந்த ஹதகஹ அஸ்மி கலஹ அஸ்மி மாம் திக், ஐயோ ஐயோ கெட்டேன், வாழ்வில்லை, நான் அதி துஷ்டன், மிக மிக கெட்டவன், கெடுவேன் கெடுவேனே, ரொம்ப கெட்டுவிட்டேன் என்று காட்டுகிறார். அஹோ முஹ்யன் அகம் வாச்சாயுதம் கிம் உவாச்சக, விஷயாந்தரங்களிலே வியாமோகமுடைய நான் பகவத் விஷய பிரவணன் போலே வாயினால் என்ன சொன்னேன் அந்தோ, நான் என்ன வார்த்தை சொல்லிட்டேன், நானும் உலக விஷயங்களிலே மூழ்கி இருப்பவன். இது ஆழ்வான் சொல்லிக்கிறார். ஆழ்வான் அப்படியெல்லாம் இல்லை. ஆனா ஆழ்வானுக்கு என்ன ஒரு பெருமைன்னா நைச்சியானுசந்தானம் பண்ணுவாருங்கிற அந்த பெருமையை நாம் பார்த்திருக்கோம். எப்பொழுதுமே தன்னை ஆழ்வான் தாழ்ந்தவராகவே நினைத்து கொண்டு அப்படியே சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படி இங்கே சொல்லிக் கொள்கிறார், நானும் மிகவும் துஷ்டன் என்று சொல்லி விஷயாந்தரங்களிலே வியாமோகமுடைய நான், எத்தனையோ உலக விஷயங்கள் இருக்கு, அதிலெல்லாம் ஆசையுடைய நான், பெரிய ஆசையுடைய நான் பகவத் விஷய பிரவணன் போலே. அஹோ முஹ்யன் அஹ வாச்சா இதம் கிம் உவாச்சக, என்ன வார்த்தை சொல்லிட்டேனா,
ஏதோ பெரிய பகவத் விஷயத்திலேயே மூழ்கி இருப்பதை போல உலக விஷயங்கள்ல மூழ்கி இருக்கக்கூடிய நான் இப்படி சொல்லுகிறேனே. அங்க மங்கள குணாஸ்பதம் அஸ்தகேயம் துவாம் மாதிருக்கு அம்ஹ ஆஸ்மர்த்துமேவ கதம் அர்ஹதி என்று கேட்கிறார். அதாவது என்னை போன்ற பாப்ப பிண்டம் அகிலஹேய பிரத்தனீக கல்யாணிக்க தானனான உன்னை நெஞ்சினால் நினைக்கவே யோகியத்தை உடையது அன்றே. நான்லாம் உன்னை நெஞ்சாலேயே நினைக்க முடியாது, என் மனசால கூட நினைக்க முடியாது. ஏன் என்றால் நானும் மிகவும் தாழ்ச்சியை உடையவனாக இருக்கேன். பாப்ப பிண்டம்ங்கிறார். நான் வெறும் பாப்பமே வடிவெடுத்தவன். அப்படிப்பட்ட நான் அகிலஹேய பிரத்தனீக கல்யாணிக்க தானன், எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன், எல்லா நன்மைகளுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த உன்னுடைய வைபவத்தை, உன்னை நெஞ்சினால் நினைக்கவே எனக்கு யோகியத்தை இல்லையே என்று ஆழ்வான் இங்கே காட்டுகிறார். இது பதவுரை. மேலே வியாக்கியானம். எம்பெருமான் திருவோலக்கத்திலே நித்திய கைங்கரியம் பண்ணப்பெற வேணும் என்று பாரித்து நின்றார் கீழ். எம்பெருமானுடைய திருவோலக்கம் பெரிய சபை, வைகுண்டத்திலே மணிமா மண்டபத்திலே பெரிய சபையிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அங்கே நித்திய கைங்கரியம் பண்ண பெற வேணும் என்று பாரித்து மிகவும் ஆசைப்பட்டு நின்றார் கீழ். அப்படி இருந்தார். அப்பரமபுருஷனுடைய எல்லையற்ற உயர் நலங்களையும் தம்முடைய எல்லையற்ற தாழ்வுகளையும் நினைத்து அம்மான் ஆழிப்பிரான் அவனை விடத்தான் யானார் என்றார் போலே திருவுள்ளத்திலே பட்டு உத்தமோத்தமனான அவனெங்கே அதமாதமனான நான் எங்கே. இது ஆழ்வானுடைய திருவுள்ளத்திலே ஓடக்கூடிய விஷயம். எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ண வேணும் என்று பிரார்த்தித்தார். ஆனா அந்த எம்பெருமானுடைய எல்லையற்ற உயர் நலங்களையும், அந்த எம்பெருமானிடத்திற்குரிய கணக்கற்ற உயர் நலங்கள், பெரிய பெரிய நல்ல குணங்கள், அவற்றையும் தம்முடைய எல்லையற்ற தாழ்வுகளையும், தன்னிடத்துல எவ்வளவோ தாழ்ச்சி இருக்கேன், அதையெல்லாம் நினைத்து அம்மான் ஆழிப்பிரான் அவனை விடத்தான் யானார் என்றார் போலே. அம்மான் ஆழிப்பிரான் அந்த எம்பெருமான் அவனை விடத்தான் பரமபதத்தில் இருக்கான். யான் யார்? நான் இங்கே தாழ்ந்தவனாக சம்சாரத்துல இருக்கிறேன் என்று அங்கே காட்டுவார். அப்படி ஆழ்வார் காட்டும்படிக்கு அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் என்றார் போலே திருவுள்ளத்திலே பட்டு உத்தமோத்தமனான அவனெங்கே அதமாதமனான நான் எங்கே. அந்த எம்பெருமானோ உத்தமோத்தமன், உத்தமர்களுக்கும் மேலே உத்தமனாக இருக்கிறான். நான் அதமாதமன், அதமர்களுக்குள்ளே இன்னும் தாழ்ந்தவனாக நான் இருக்கிறேன். நான் எங்கேயாவது போய் அந்த எம்பெருமானை நினைக்க முடியுமா? தேவர்களுக்கு அருகமான புரோடாசத்தை நாய் விரும்புவது போலன்றோ மகான்களுக்கே உரித்தான பகவத் கைங்கரியத்தை நாயினேன் விரும்புவது. தன்னை நாயை போலவே சொல்லிக் கொள்கிறார் ஆழ்வான். அதாவது தேவர்களுக்கு அருகமான புரோடாசத்தை, தேவர்களுக்குன்னு ஒரு புரோடாசம் அபீசு, அதை வைத்திருந்தால், அதை ஒரு நாய் விரும்பினா அது எப்படி இருக்கும்? அதை போலத்தான் எம்பெருமான் மகான்களுக்கு உரித்தவன். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள், அது பொருத்தம். ஆனா அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள், அது பொருத்தம். ஆனா நாயினேன் எங்கே விரும்புவது? நான் எங்கே இதையெல்லாம் விரும்புவது? நானும் நாயை போன்றவன், நான் எப்படி இதை விரும்புவது என்று கேட்கிறார். ரொம்ப அழகான ஒரு விஷயம். இதுல ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அதாவது இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, அது கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்றது, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். ஆழ்வானுடைய நிலையை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது, ஆழ்வான் என்ன நினைக்கிறார்? கைங்கரியம் பண்ணுவதுங்கிறது உயர்ந்தவர்கள் தான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும், நானும் மிகவும் தாழ்ந்தவன், நான் எங்கே கைங்கரியம் பண்ணுவது? அப்படி ஆழ்வான் நினைக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மற்றவர்கள்லாம், அதாவது ஒன்றும் தெரியாதவர்கள்லாம் கைங்கரியம் பண்ணட்டும், அவர் போய் அந்த குடத்துல ஜலம் எடுத்துன்னு வரட்டும், அவர் தளிகை பண்ணட்டும் திருமடப்பள்ளியில. ஏன்? நான் ரொம்ப படிச்சுட்டேன், நான் பெரிய வேலை பார்க்குறேன், எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஏதோ கொஞ்சம் சம்பாவனை கொடுக்கணுமா, ஏதோ கொஞ்சம் ஒரு காரியத்தை, சின்னதான காரியங்களை பண்ணணுமா, அதெல்லாம் நான் பண்ணி, ஆனால் கைங்கரியம் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது என்று இன்னைக்கு எண்ணம் மாறிடுது. அப்படியே அந்த முன்காலத்துல எப்படி இருந்ததுன்னா, உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கைங்கரியபரர்கள் என்று அந்த எண்ணம் இருக்கும், அவர்களிடத்துல ரொம்ப கௌரவ புத்தி இருக்கும். இன்னைக்கு கைங்கரியபரர்கள்னா இது என்ன, இவர்கள் ஏதோ ஒரு வேலை தானே பண்றா, என்ன வெளியில போய் வேலை பண்றதுக்கு இங்க கோயில்ல வேலை பண்றா, ஒன்றும் தெரியாதனால்தான் நீங்க பண்றா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் ஜனங்களிடத்துல வந்து விட்டது. அப்படி இருக்கவே கூடாது. கைங்கரியபரர்கள் என்றாலே அவர்களிடத்துல ஒரு கௌரவ புத்தி இருக்கணும் என்பது இங்க முக்கியம். அதுதான் காட்டுகிறார். இப்படி மகான்களுக்கே உரித்தான பகவத் கைங்கரியத்தை நாயினேன் விரும்புவது. நாயை போல இருக்கக்கூடிய நான் எப்படி விரும்பலாம்? மதிகட்டு இப்படியும் விரும்பலாமோ? இப்படி மதி கெட்டு போயிடுதே, எனக்கு ஞானமே இல்லாம போயிடுதே, அது இப்படியெல்லாம் நான் ஆசைப்படலாமா? சம்சார நாற்றமே அறியாத நித்திய சூரிகள் ஆசைப்பட கடவதான நித்திய கைங்கரியத்தை
நித்திய சம்சாரியான நான் ஆசைப்படுவதானது பேதமை அன்றோ? சம்சார வாசனையே, சம்சார நாற்றமே அறியாத நித்தியசூரிகள், இந்த சம்சாரம் என்ற அந்த ஒரு தோஷமே தீண்டாமல் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், அவர்கள் தானே எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுவதை ஆசைப்படலாம். நித்திய சம்சாரியாக இந்த சம்சாரத்திலே இதுவரைக்கும் உழன்று கொண்டிருக்கிறேனே, அப்படிப்பட்ட நான் நித்திய சம்சாரிங்கிற அந்த சப்தம் நம்முடைய சம்பிரதாயத்துல எப்படின்னா இதுவரைக்கும் சம்சாரியா இருந்திருக்கோம்னு அர்த்தம். நித்திய சம்சாரின்னா எப்பவுமே சம்சாரியா இருப்போங்கிற அர்த்தத்துல இங்க சொல்லலை. இது வரைக்கும் நான் சம்சாரியா இருந்திருக்கேன், நான் போய் இதை ஆசைப்படலாமா என்று கேட்கிறார். இது ஆசைப்படுவதானது பேதமை அன்றோ? ஹா ஹா, என்ன சாகசமான காரியம் செய்ய துணிந்தோம் என்று தம்மைத்தாமே வெறுத்துக் கொள்கிறார். இப்படி தம்மைத்தாமே ஆழ்வான் வெறுத்துக் கொள்கிறது. என்ன சாகசமான காரியம்? பெரிய சாகசம் எல்லாம் பண்ணுவார்களே, ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாண்டுவார்கள், பெரிய ஆகாசத்திலேயே பறப்பார்கள், அங்கிருந்து கீழே குதிப்பார்கள், இதெல்லாம் சாகசமான காரியம். அதை போல இதுங்கிறார். என்னால இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் எங்கே பண்ண முடியும்? இதுக்கு என்ன யோகியத்தை இருக்கு? எனக்கு யோகியத்தையே இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார். இப்படி தம்மைத்தாமே வெறுத்துக் கொள்கிறார். தம்மை மிகவும் தாழ்த்தி கொண்டு தம்மிடத்திலே தாம் கோபப்படுகிறார். இதென்ன இப்படியெல்லாம் ஆசைப்படுவது? இந்த கைங்கரியத்தெல்லாம் நாம் ஆசைப்படக்கூடாது என்று காட்டுகிறார். அந்தோ பாவியேன், கெட்டேன் கெட்டேன், என்னை மறந்தன்றோ சில பிதற்றினேன். நான் என்னை மறந்து இப்படி சில வார்த்தைகளை சொல்லிவிட்டேன். பாவியேன் என் சொன்னேன் ஆனேன், இப்படி என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன்? அகிலஹேய பிரத்யநீக கல்யாணிக்க தானரான தேவரீரை இந்த பாப்ப பிண்டம் ஸ்மரிக்கவும் தகாததன்றோ என்கிறார். இன்னும் சொல்லப்போனா நான் உன்னை சிந்திக்க கூட கூடாது, ஏன்னா எனக்கு அது கூட யோகியத்தை இல்லை. தேவரீரோ அகிலஹேய பிரத்யநீக கல்யாணிக்க தானன், நானும் மிகவும் தாழ்ந்தவன். தேவரீர் எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாகவும் எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவரீரை அடியேனெங்க நினைப்பது? மனசால கூட நினைக்க கூடாது, அது கூட எனக்கு யோகியத்தை இல்லை. இருந்தாலும் அதை பண்றேன், அதுக்கு மேல நித்திய கைங்கரியத்தை வேற பண்ண ஆசைப்பட்டேன் என்றால் அது பொருத்தமே கிடையாது என்று காட்டுகிறார். இது இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம். இது 84வது ஸ்லோகம். அடுத்ததாக 85வது ஸ்லோகம். அம்ஹ பிரசஹ்ய வினிகிருஹ்ய விஷோத்ய புத்திம் வியாபூய விஸ்வமசிவம் ஜனுஷானுபத்தம் ஆதாய சத்குண கணானபி நாகமர்ஹ த்வத்பாதயோஹ யதஹம் அத்ர சிரான்னிமக்னஹ என்று அடுத்த ஸ்லோகம். இதனுடைய பதவுரையை அனுபவிக்கலாம். அம்ஹஹ, எம்பெருமானே என்று அழைத்து சொல்லுகிறார். அம்ஹஹ பிரசஹ்ய வினிகிருஹ்ய புத்திம் விஷோத்ய, அதாவது எனது பாபத்தை பலாத்காரமாக போக்கிக் கொண்டும், ஜனுஷா அனுபத்தம் விஸ்வம் அசிவம் வியாதூய, வியாபூயன்னு இருக்கும், வியாதூயன்னு இருக்கு. எனது பாபத்தை பலாத்காரமாக போக்கிக் கொண்டும், புத்தியை சுத்தமாக்கி கொண்டும், ஜன்மானுபந்தியான தீதுகளை எல்லாம் உதறி தள்ளியும், அதுக்கு மேலே சத்குண கணான் ஆதாயாபி த்வத் பாதையோகோ அகம் நார்ஹ, சத்குண சமூகங்களை உண்டாக்கியும் கூட நான் உன் திருவடிகளுக்கு யோகியனாக மாட்டேனே. அதாவது தேவரீர் அடியனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் போக்கி, என்னுடைய ஜன்மத்தோட தொடர்ந்து வரக்கூடிய தீமைகளை எல்லாம் போக்கி, சத்குண கூட்டங்களை எல்லாம் என்னிடத்துல வரவழைத்தாலும் கூட நான் தேவரீருடைய திருவடிகளுக்கு யோகியனாக ஆவேனா? மாட்டேனே. ஏன்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்லுகிறார். யதகம் அத்திர சிரான் நிமக்னஹ, ஏனென்றால் இப்பிறவி கடலுள் நான் நெடுங்காலமாக மூழ்கி இருப்போம் என்றோ. இந்த சம்சாரத்திலே நான் அனாதி காலமாக மூழ்கி இருக்கேன். நீரதோ அடியனுக்கு நல்ல ஒரு தோஷங்களை எல்லாம் போக்கி நல்ல குணத்தை எல்லாம் கொடுத்து விட்டீர் என்றால் நான் உடனே மாடுவேனா? அனாதி காலமான இந்த சம்பந்தம் இருக்க, சம்சார சம்பந்தம், அது இருக்கிறதுனாலே நான் இன்னமும் தாழ்ந்தவனாகத்தான் இருப்பேன் என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். இது பதவுரை. மேலே வியாக்கியானம். கீழ் ஸ்லோகத்தில் தம்முடைய பாப்ப பிராச்சுரியத்தை நினைத்து அயோக்கியத்தா அனுசந்தானம் பண்ணி நின்ற ஆழ்வானை நோக்கி எம்பெருமான், அதாவது போன ஸ்லோகத்திலே தன்னுடைய பாப்ப பிராச்சுரியம்னா பாப்பம் அதிகமாக இருக்கிறது, அதை நினைத்து அயோக்கியத்தா அனுசந்தானம் பண்ணி நின்ற ஆழ்வானை,
ஆழ்வான் அயோக்கியதானுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தார். தன்னை யோக்கியத்தை அற்றவர், அயோக்கியன்னா யோக்கியத்தை அற்றவர்னு அர்த்தம். பொதுவா தமிழ்ல அயோக்கியன்னா மோசமானவங்கிற அந்த அர்த்தத்திலே பேசப்படுகிறது. ஆனா அயோக்கியன்கிற அந்த சப்தத்துக்கு தகுதியற்றவன் என்று அர்த்தம். அப்படி தன்னை தகுதியற்றவராக ஆழ்வான் நினைத்து கொண்டு அப்படி நின்று ஆழ்வானை நோக்கி எம்பெருமான் பேசுகிறார். எம்பெருமான் ஆழ்வானை பார்த்து சொல்லுகிறார், வாரீர், பாப்ப பிராசுரியத்தை பற்றி நீர் அஞ்ச வேண்டுவதுண்டோ? அதை போக்குவது நமக்கு அரிதோ? மிகவும் எளிதன்றோ? ஆகவே நீர் அயோக்கியதானுசந்தானம் பண்ண பிராப்தி இல்லை காணும் என்று பணிப்பதாக கொண்டு, எம்பெருமான் இப்படி சொல்லுவதாக கொண்டு ஆழ்வான் பதில் சொல்லுகிறார். இதுதான் சங்கதி. போன ஸ்லோகத்திலே தான் நல்ல தாட்சியை சொல்லி கொண்டார். உடனே எம்பெருமான் சொல்றான், இது என்ன உங்களுடைய தாட்சியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறீர்? இதை போக்குறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா? இதை ரொம்ப சுலபமா உங்களுடைய தாட்சியை போக்கி விடுவேன், உமக்கு நல்ல குணங்களை நான் கொடுத்து விடுவேன் என்று எம்பெருமான் சொல்லி, ஆகையாலே நீர் அயோக்கியதானுசந்தானம் பண்ண பிராப்தி இல்லை காணும். நீர் இதை போல தாட்சியை சொல்லி அதை நினைத்து கொள்ளாதியும், அதற்கு உமக்கு பிராப்தி இல்லை. அதுக்கு பிராப்தி இல்லைன்னா அதை பண்ண வேண்டிய நிலை உமக்கு இல்லை என்று பணிப்பதாக கொண்டு, எம்பெருமான் இப்படி சொல்வதாக கொண்டு இஃது அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். சுற்று மொழிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேரொவ்வா என்று யசோதை பிராட்டி சந்திரனை நோக்கி சொன்னது போலே. அதாவது யசோதை பிராட்டி சந்திரனை நோக்கி சொன்னாள், சுற்று மொழிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேரொவ்வாய். நீ எவ்வளவுதான் உன்னுடைய சரீரத்திலே வெளிச்சத்தை வைத்து கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் உன்னுடைய சோதியானது எங்கும் பறந்திருந்தாலும், என்னுடைய மகன் அதாவது கண்ணனுடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒளியை போல உன்னுடைய இந்த ஒளியானது வராது என்று யசோதை பிராட்டி சொல்லுகிறாள். அதே போல இங்கே ஆழ்வான் எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார், எம்பெருமானே, தேவரீரே, அடியேனை என்னை கல்யாண தமனாக்க எவ்வளவு முயன்று பார்த்தாலும் அனாதி காலமாக வன்சேற்றள்ளல் பொய் நிலத்தவனான என்னை அடிமைக்கு உரியவன் ஆக்கிக் கொள்ள முடியாது என்கிறார். ஆழ்வானுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டு, நான் எவ்வளவு தாழ்ந்தவன்னா ஒன்னாலேயே என்னை திருத்தி ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு நான் தாழ்ந்தவன். அனாதி காலமா இந்த சம்சாரத்திலே வன்சேற்று அள்ளல் பொய் நிலத்தவனான நான். இது திருவிருத்தத்திலே கடைசி பாசுரத்திலே வன்சேற்று அள்ளல் பொய் நிலத்தே என்று ஆழ்வார் காட்டுகிறார். அப்படி வன்சேற்று அள்ளல்னா வலிமையான சேறு போல இருக்கக்கூடிய இந்த அள்ளல், இந்த சம்சாரம் என்கிற இந்த பெரிய சேரு, அது பொய் நிலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிலத்தையே சேர்ந்தவன் நான். அப்படிப்பட்ட என்னை அடிமைக்கு உரியவனாக்கி கொள்ள முடியாது என்கிறார். நீ நினைச்சாலே என்னை அடிமையாக உன்னாலே ஆக்கிக் கொள்ள முடியாது என்று ஆழ்வான் மிகவும் வருந்தி எம்பெருமானிடத்திலிருந்து விலக பார்க்கிறார். இத்தால் எம்பெருமான் திருவடிகளுக்கு தாம் அடிமைப்படாமலே ஒழிய வேணும் என்கிறது அன்று. இப்படி சொல்றதுனால விலக பார்க்கிறான்னு சொன்னதுனால அவர் உண்மையிலேயே எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து விலக பார்க்கிறார்ங்கிற அர்த்தம் இல்லை. இங்க என்ன தாத்பரியம் என்றால், இப்படிப்பட்ட தம்மையும் அடிமையிலே அன்வயிப்பித்துக் கொள்ளவே போகிறான் என்று அத்தலையில் குணோத்கர்ஷம் சொல்லுகிறார் அத்தனை. அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, இவ்வளவு தாழ்ந்தவனான என்னையும் தான் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடிமையிலே, அதாவது தன்னுடைய அந்த எம்பெருமான் விஷயமான கைங்கரியத்திலே என்னை அன்வயிப்பித்துக் கொள்ளவே போகிறான், கண்டிப்பா என்னையும் சேர்த்துக் கொள்ள போகிறான் என்று அத்தலையில் குணோத்கர்ஷம் சொல்லுகிறார் அத்தனை. அதாவது எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய உத்தமமான குணம், உயர்ந்த குணம், அதாவது எப்படிப்பட்ட தாழ்ந்தவனான என்னையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் என்று அந்த குணத்தை தான் இங்க சொல்லுகிறாரே தவிர, தனக்கு எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுவதற்கு யோகியத்தை இல்லை என்று சொல்லுவது இங்கே தாத்பரியம் இல்லை. எம்பெருமானிடத்துல விலகுகிறேங்கிறது இங்கே தாத்பரியம் இல்லை. இப்படிப்பட்ட என்னையும் எம்பெருமான் சேர்த்துக் கொள்கிறானே என்பதுதான் தாத்பரியம் என்று காட்டுகிறார். இது 85வது ஸ்லோகம். இத்தோட இந்த 5 ஸ்லோகங்களுக்கான அர்த்த விசேஷங்களை காஞ்சி சுவாமியுடைய வியாக்கியானத்தை வைத்து ஓரளவுக்கு விண்ணப்பித்தேன். இதில் குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமி அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அடியார்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆழ்வான் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்
பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே